நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு இந்த நாளில் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுறார். இது ஒரு அற்புதமான நாள், பிரதோஷ திருநாள். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பாக இருக்கு. சுக்கிர பகவானுடைய அனுகூலமும் சேர்ந்து கிடைக்கிறது. அதனால இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். நல்ல கல்யாண செய்திகள் குடும்பத்தில் வரப்போகிறது. மூத்த சகோதரிக்கு சில பாதிப்புகள் இருக்குது, அதை என்னன்னு கேட்டு உதவி செய்யணும். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. சிலருக்கு அதில் சில ரிப்பேர் ஒர்க் இருக்கலாம், பார்த்தும் சரி பண்ணணும். மெடிக்கல் ஆலோசனைகள் சிலருக்கு தேவைப்படும். சில புரளிகள் உங்கள் காதுக்கு வரும். கண்டும் காணாமலும் போக வேண்டிய நாள். பிஸ்னஸ் லாபம் தரும். ரிஷபராசி என்பர்களே, அற்புதமான நாள். இந்த நாளில் பொறுமையாக செயல்படணும், அவ்வளோதான். மனசு நம்மளை இஷ்டத்துக்கு இழுக்கும். அது போனபடி போக்கலைன்னா இந்த சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம அமைதியாக போய்க்கணும். வண்டி வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். மனைவிக்கோ உங்களுக்கும் இடையில் சில கருத்து மாறுபாடுகள் வரும். குடும்பத்தில் பொறுமையாக போகக்கூடியவர்கள் இன்னைக்கு பாக்கியவான்கள். இஷ்ட தெய்வம், பெண் தெய்வம், இதெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வரும். பிஸ்னஸ் லாபம் தரும். நல்ல பண வரவு வரும். மிதுனராசி என்பர்களே, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்குங்கிறார் வள்ளுவர். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால் ஒன்றுக்கு 100 முறை யோசி. செய்ய ஆரம்பித்த பின்னால் ஸ்டாக்னேஷன் ஆகி நிற்கப்படாது, பாதியில் நிப்பாட்டப்படாது. அப்படி இந்த நாள் உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் பெரிய வெற்றிகளை தரக்கூடிய நாள். குடும்பத்தில் கல்யாண செய்தி வரும். அது மிதுனராசிக்காராக இருந்தாலும் சரி, அவருடைய மகன் மகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வரப்போகிறது. புதிய ஆடை ஆபரணம் வாங்குவது, புதிய காலணி வாங்குவது, செருப்பு வாங்குறது, அப்படியெல்லாம் கூட யோகம் இருக்கு. இதனால் ஃபினான்ஷியலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசாமல் ரொம்ப நேர்மையாக நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். கடகராசி என்பர்களே, நல்ல மகிழ்ச்சியான நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பலருக்கு கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், கலைஞர்கள், நாடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆறுமுக ருத்ராட்சம் வாங்கி மாட்டிக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இப்போ ரொம்ப நன்மையை தரும். இந்த ருத்ராட்சம் என்பது மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது. அந்த கடகராசிக்காரர்கள் பொழுது வாங்கி அணிவது உங்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் நன்மை தரும். பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். மாணவர்கள் போட்டிகளில் முன்னேறுவீர்கள். சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம், ஆனாலும் நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியும். 5ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய அனுகூலம் இருக்கு. சுக்கிரனுடைய சாரத்தில் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். பலருக்கு காதல் திருமணங்கள் இப்பொழுது கைகூடும். சிலருக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். உடம்புல ஒரு அசதி வந்துட்டு போகும். உங்களை ரொம்ப பொலிவாக அழகாக வெளி உலகத்தில் காட்டுவீங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். நாடகத்துறை, மீடியா துறை, இதெல்லாம் வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கும். கோபத்தை தவிர்த்தால் இந்த நாள் அற்புதமான நாள். கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தொப்பை கணபதி இருக்கார் பாருங்க, தொந்தி கணபதி, அவரை இன்னைக்கு வழிபடணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இண்டிகேட் ஆகிறது இன்னைக்கு. அதனால நீங்க போய் தொந்தி கணபதியை வழிபட்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் அலங்காரம் செய்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள். புதிய வீடு மனை வாங்குகிற யோகம் வரும். துலாம் ராசி என்பர்களே,
அச்சகம் வைத்திருக்கக்கூடியவர்கள், பிரிண்டிங் சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், புதிய முயற்சிகள் செய்வதற்கு, முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான முயற்சிகள் செய்வதற்கு இது ஏற்ற நாள். கழுத்து நகை வாங்குவதற்கு யோகம். இன்னும் சிலருக்கு கை வளையல் வாங்குவதற்கு யோகம். அதே நேரத்தில் இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் பலருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். கழுத்திலே தாலி ஏறுவதற்குரிய பாக்கியம் இன்னைக்கு அனுகூலமாக பலருக்கு அந்த டே ஃபிக்ஸ் ஆகும். அதே போல காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக வியாபாரத்தில் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. விருச்சிக ராசி என்பர்களே, ரொம்ப டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, மிடுக்காக இருப்பது அப்படின்னு இன்னைக்கு இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலும் எழுதி வைத்துக் கொண்டு செயல்படுவீர்கள். சில காரியத்தை அடுத்தவங்க சரியான நேரத்துக்கு முடிக்க முடியலைன்னா அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆதங்கம் வரும், ஒரு பெருமூச்சு வரும். சீக்கிரம் முடிக்கணுமே காரியங்களை அப்படி தோணும். சிலருக்கு அதிகார துணி இருக்கும் பேச்சில். வளர்ப்பு பிராணிகள் மீது ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நல்ல வரவு தரக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, சந்திர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கார். எல்லா காரியங்களும் விறுவிறுன்னு நடக்கும். எனக்கு அடுத்தடுத்து ப்ரோக்ராம் இருக்கு, என்ன பண்றது, சீக்கிரம் வேகமாக முடிக்கணும் அப்படின்னு ஓடிண்டே இருப்பேன். இன்னைக்கு இந்த நாள் தன வரவு தரும், மனோ தைரியம் தரும், பெற்ற தாயின் ஆதரவு தரும். ரொம்ப ராசியான மனிதர் இன்னைக்கு பேர் எடுக்க போறீங்க. சந்தோஷமான நினைவுகள், பழைய நினைவுகள் அலைமூலம் நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, சிலருக்கு இடமாற்றம் உண்டு, சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கூடி வரும். உங்கள் செயல்களில் ஒரு வேகம் இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், பிசினஸ் ஜெயிக்கும், படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இது ஒரு மிகச்சிறந்த நாள். லாபத்தில் சந்திர பகவான், உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் சாரத்தில். சுக்கிரன் இப்போ உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கார். ஆகவே மிக நல்ல வாழ்க்கை அமைகிறது இன்னைக்கு. உங்களுக்கு செல்வ செழிப்பு வரும், நல்ல ஆடைகள் வாங்குற யோகம் வரும். உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால், திருமண பருவத்தில் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும். ஒரு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும், மனசில் மகிழ்ச்சி இருக்கும், நல்ல வருமானம் வரும், பிசினஸ் லாபம் தரும். மீனராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். புதிய தொழில் துவங்குவதற்கு அற்புதமாக இந்த நாள் அமைகிறது. பினான்சியலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வருது. அலுவலகத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கிறது. எதிர்பார்க்கிற நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள் உள்ள நல்ல நாள். நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?